அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் வலைதளத்தின் வழியாக உங்களுக்கு திருக்குறள் சம்பந்தப்பட்ட பகுதி ஆவண்ணாவில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னெல்லாம் படிக்கணும், எப்படி அதில் கேட்குற மார்க்கை எடுக்கணும். சிறுதுளி பெருவெள்ளம். பகுதி ஆவண்ணா என்பது இலக்கியம் சார்ந்த ஒரு பகுதி. அதில் ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு டாபிக் தான் திருக்குறள் தொடர்பான செய்திகள். அப்போது இதை எப்படி நம்ம படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னையிலேருந்து ஒரு சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் 25 அதிகாரங்கள் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் படித்து விட்டு நம்ம ஓய்வில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை காதால் கேட்டு கண்ணால் பார்த்து என்ன பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். இதான் நம்மளுடைய டாஸ்க். மொத்தம் 25 அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரங்கிற விதத்தில் 25 அதிகாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ காற்று வாக்கில் நம்ம போகும்போது ஒரு 2 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரியான டாபிக் தான் இது. ஸோ பார்த்துக்கிடுவோம் வாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், இதில் கேள்வி கேட்க போகிறாங்க. மொத்தம் 25 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டில் திருக்குறள் ஃபுல்லும் அறத்துப்பால் 38, பொருள்பால் 70, இன்பத்துப்பால் 25, மொத்தம் 133 அதிகாரங்களை படித்து விடக்கூடாது என்பதற்காக 25 அதிகாரங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன அதிகாரம்னு: அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணை கூடல், பொருள், செயல் வகை, வினைத்திற்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு போன்ற 25 அதிகாரங்களை உங்களுக்கு சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இது ஒரு அறிமுக வகுப்பு. திருக்குறள் தொடர்பான செய்திகளில் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க? மொத்தம் 100 கேள்விகள் உங்களுக்கு தமிழ், பொது தமிழில் இருக்குது. எத்தனை கேள்விகள் இதில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸாக இருந்த 2 குரூப் 2 எக்ஸாம், 3 குரூப் 4 எக்ஸாமுடைய அசஸ்மெண்ட்டை இந்த இடத்துல உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். அந்த கொஷினையும் நான் பின்னாடி பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வகுப்பில் தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம ஒவ்வொரு அதிகாரம் அதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் கடந்து 2022ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாம். 2022 அந்த எக்ஸாம் நடந்துச்சு. போன வருஷம் 2023 போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி 2019 நடந்த எக்ஸாம், 2018 நடந்த எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எடுத்தால் நிறைய எடுத்துகிட்டே போகலாம். பட் குரூப் 4ல் ஒரு 3 எக்ஸாமினேஷனோட அசஸ்மெண்ட் எடுத்துருக்கிறேன். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 2022 இப்போ ஒரு குரூப் 2 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 2 2018 நடந்துச்சு. இந்த 2 எக்ஸாம் எடுத்திருக்கேன். மற்றபடி தமிழ் குரூப் 3க்கு இருக்குது, நிறைய எக்ஸாமில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு குரூப் 4 எக்ஸாமையும் குரூப் 2 எக்ஸாம் விட்டு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிடுவோம். ஸோ பொதுவாக நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4 கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. எக்ஸப்ட் 2019 குரூப் 4, அதில் மட்டும் 2019 மட்டும் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மீது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 4-5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களில் 100 கேள்விகளில் நமக்கு 4 கேள்விகள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான். 4க்கு நாள் நம்ம அடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஆவரேஜாக 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 2018 குரூப் 4ல் மட்டும் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 4ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ வரப்போகிற 2024 குரூப் 4 எக்ஸாம்லேயும் நம்ம ஒரு 4 கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 4 கேள்வினா சாதாரண விஷயம் கிடையாது. 4 கேள்வியில் நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்ன பண்ணிடலாம், முன்னாடி 1000 பேர் 2000 பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 4 கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறது நேரடியாக பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இதில் கீழே கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக உங்களுக்கு அப்படியே கொஷின் பேப்பரோடு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கிறேன். டைப் பண்ணல, அப்படியே டேரெக்டாக கொஷின்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 2 தமிழ் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 2 2022 கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலம் 1812 தஞ்சையில் ஞானப்பிரகாசகர் என்பவரால் அச்சிடப்பட்டது. ஏன்னா திருக்குறள் 25 அதிகாரம் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? திருக்குறள் தொடர்பான செய்திகளும் கேட்கலாம். ஓகேங்களா? திருக்குறள் தொடர்பான செய்தி கேட்கலாம். திருக்குறளில் உள்ள மேற்கோள்கள் ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு டெக்ஸ்ட்டை பற்றி என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? 3வது உங்களுக்கு பாயிண்ட் தான் என்ன வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு தொடரை நிரப்புதல். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திருக்குறளை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த தொடரை நிரப்புதல் மட்டும் 25 அதிகாரங்கள் மட்டும். ஆனால் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்னென்ன கேட்கலாம்? திருக்குறள் எப்போ அச்சிட்டாங்கன்னு கேட்கலாம், திருக்குறள் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்கலாம், திருக்குறள் உள்ள பகுப்புகளை பற்றி கேட்கலாம், மேற்கோள்கள் கேட்கலாம். இந்த மாதிரி இதை கேட்க முடியும். சரி,
அப்போ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2 2022 கேட்டது இந்த கொஷின். திருக்குறள் மூலத்தை முதன்மை அச்சிட்டவர் யார்? ஸோ தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்போது இதற்கேற்ற வினாவை அமைத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு திருக்குறள் பேஸ் பண்ண கொஷின் கிடையாது. பட் இருந்தாலுமே திருக்குறள்லேருந்தே நிறைய இலக்கணம் கேட்பாங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்தது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன் சொல்லியிருக்கார். திருக்குறளில் இல்லாத ஒன்றே இல்லை என்று சொன்னவர் யார்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவரார் இருவர். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க, கேதி. கம்பர் மற்றும் திருவள்ளுவருடைய கம்பராமாயணம் திருக்குறள் தான் தமிழுக்கே கதிங்கிறாங்க. அப்போ தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது என்ன? கம்பர் எழுதிய கம்பராமாயணம், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. சொல்லுவாங்க முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, கை காசை போட்டு செலவு பண்ணணும். அப்பா அம்மா சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணுறவனுக்கும் சொந்த காசில் சம்பாதிச்சு அதை செலவு பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டாக செய்வான் வினை. இந்த இதில் கை தொன்றுனா கை பொருளை சொல்கிறார். கை தொன்று தான் சம்பாதிச்ச பணம் கைப்பொருளை வைத்து செய்யக்கூடிய செயல் என்பது எப்படின்னா குன்று மேல் ஏறி நின்று யானை போரை கண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கைப்பொருள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, இதில் என்ன விளக்கியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இவ்வோமையால் கொக்க மாதிரி இருங்கிறார். கூம்பும் பருவத்துனா அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் கொக்க மாதிரி இரு, பொறுமை காக்க வேண்டிய சூழலில் கொக்கை போன்று இரு. அப்போது இந்த இடத்துல கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஸோ கொக்கை போல கூம்பும் பருவத்தில் இதில் விளக்கக்கூடிய பொருள் காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்கு எப்படி கூம்பும் பருவத்தில் அமைதியாக இருந்து அதில் எப்படி மறுபடியும் அது குத்தக்கூடிய நேரத்தில் சரியாக மீனை குத்தி இழுக்கிறதோ அதே போல் இருக்கணும். காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். பொருட்பாலின் இயல்கள். அறத்துப்பால் எடுத்துட்டிங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பொருள்பால் எடுத்துட்டிங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிவியல். களவியல், கற்பியல், இன்பத்துப்பால் வரும். அப்போ பி. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஜி போப் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர். வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்தவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் இருக்கிறார். கிரவுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதையும் கேட்கலாம். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. 7 எப்படி கூட்டி பாருங்க, 7 சீர். திருக்குறளில் 7 சீர்களால் ஆனது. 2 அடி 7 சீர்களை திருவள்ளுவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1333 அதிகாரம், 1330 குறள் இருக்குது. கூட்டி பாருங்கள், 1 3 3 0 7 தான் வரும். அப்போ 7 என்கின்றது பெரிதும் தொடர முடியும். பலகற்றும் கல்லாதவராக அறியப்படுவர் யார் அப்படின்னு சொல்கிறார். பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பலகற்றும் கல்லாதவர் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொறிந்து வாழக்கூடிய கல்வி. உலகத்தில் நம்ம வந்து எவ்வளவோ கல்வி கற்றுருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம், அறிவாளி புத்திசாலியாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களோட பொருந்தி வாழ முடியலை, ஒத்து போக முடியலை, ஒருத்தர் சேர்ந்து வாழ்கிற அந்த அறிவு இல்லை அப்படின்னா நாம் கல்வி என்ன தான் கற்றிருந்தாலும் நம்ம கல்வி கற்காதவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். அங்கவியல்ங்கிறது எங்கே இருந்து கேட்குறாங்க? பொருட்பால் தான் பார்த்தோம். அரசியல், அங்கவியல் பார்த்தோம். அப்போ பொருட்பால். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் கற்கக்கூடிய கல்வி தான். இந்த பிறவியில் நான் கல்வி கற்கிறேன், அந்த கல்வி எனக்கு 7 பிறவிகளிலும் பாதுகாப்பு உடைத்தது. அடுத்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து நிற்க. அப்போ ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன? பாதுகாப்பு. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் எழுந்து கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எந்த நூல்னா திருக்குறளை எழுந்து என்ன பண்ணியிருக்காங்க? விக்டோரியா ராணியை படிச்சிருக்கிறாங்கிற ஒரு பெருமையை கொண்டிருக்கு. திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளின் புகழை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 53 பேர் திருவள்ளுவர் மாலை பாடியிருக்காங்க. உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை மீட்டு விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். பழைய 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. உலகமே அழிஞ்சிருச்சு, திருவள்ளுவருடைய திருக்குறளும் கம்பனின் காவியம் இருந்தால் போது அந்த உலகத்தை புதுப்பித்து விடலாம். ஸோ இவ்வளோ தான் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ். குரூப் 2 குரூப் 4 மட்டும் நான் எடுத்து இந்த கேள்வி வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம எல்லாருமே போடக்கூடிய கேள்வியாக தான் இருக்குது. மொத்தம் பாருங்கள், 3 நாங்கள் 12 13 14 19 கொஸ்டின். 19 கொஸ்டின் வந்து குரூப் 4 குரூப் 2ல் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின். ஸோ இனிமேல் நம்ம வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகளில் இந்த அதிகாரங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இனி வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். இது ஒரு சீரீஸாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.